ராசி சக்கரத்துல 11வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசி. கும்பராசி அப்படின்னு சொன்னாவே அவங்களுடைய தைரியமும், அவங்களுடைய பேச்சாற்றலும் ரொம்ப சிறப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப திறமையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப புத்திசாலிகளாவும் இருப்பாங்க. கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னு சொன்னாலே 12 ராசிகள்ல இந்த கும்பராசி என்பவர்கள சொல்லலாம். அந்த அளவுக்கு கடுமையா உழைச்சு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி. எல்லா இடத்துலயுமே தனித்துவமா தெரிவாங்க. தனியா விட்டா கூட இவங்க நல்லா ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்களை சொல்லலாம். தனியாக நின்று ஜெயிக்கக்கூடியவங்க, தனித்து இருக்க அதிக விரும்பக்கூடியவங்க அப்படின்லாம் சொல்லலாம். தனிமையாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கவுங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். பொதுவாகவே சொல்லும்போது இந்த கும்பராசி என்பவர்கள் தனியாக இருக்கிறத கொஞ்சம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த நபர்கள் யாராவது கும்பராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் தனிமை விரும்பிகளாக இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கும்பராசி அப்படின்னாவே இந்த கோபுர கலசம் போல் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப உயர்வாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதோடு கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பழங்காலத்தில் இப்படி பண்ணணும், பழங்காலத்தில் நாங்கள் இப்படி செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்ம எங்களுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சதயமா, அவிட்டமா, பூரட்டாதி நட்சத்திரமா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏப்ரல் 14க்கு பிறகு பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியில் அமர போகிறார். ஒரு அபரிவிதமான துணிச்சல், ஒரு தைரியம். ஏன்னா தகப்பன் ராசி என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய வீட்டில் 3ஆவது வீட்டில் கும்பராசிக்கு அமரும்போது முயற்சி எல்லாமே வெற்றியாகும். போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கனாலும் உங்களுக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பேச்சாற்றலாம் அந்த மாதிரி தான், மற்றவங்களை கவர்ற மாதிரி தான் உங்களுடைய பேச்சாற்றல் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில் 2ஆம் வீட்டில் சனி பகவான், செவ்வாய், இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. அதோட கூட உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா புதன் நீச்சமாக இணையும் போது பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் இந்த கும்பராசி என்பர்கள். இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள், தேவையில்லாமல் வாக்குறுதி போய் கொடுத்து மாட்டிக்கிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குறுதி யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் இறங்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 19க்கு அப்புறம் யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்கு செல்லும் போது நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும். புதுசாக சொத்து வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு இந்த சொகுசு பொருள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலிமா மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி 1 மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் ராசிநாதனாகவும் இருக்கிறதுனால அவர் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முக்கியமான பொறுப்பு, நிதி சம்பந்தமான விஷயத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதே மாதிரி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 2ஆம் வீட்டில் மீன ராசியில் அமரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இந்த காலகட்டத்தில் கோபம் வரும். தொழிலில் கூட ஒரு பண சம்பந்தமான விஷயத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. திடீர்னு ஒரு சிலருக்கு பார்த்திங்களா வருமானம் வரும், திடீர்னு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செலவுகள் வரும். கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு புதன் 5 மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 2ஆம் வீட்டில் நீச்சம் பெற்று அமரும்போது
ஒரு சில இன்னல்கள் இந்த காலகட்டத்தில் வரும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சில தவறுதலான புரிதல்கள், நீங்கள் ஒரு சாதகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்லுவீங்க. அவங்க தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட தவறான பார்வையில் உங்ககிட்ட பார்த்து சண்டை வாதிடுவாங்க. அது உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி ஒரு சில இடத்துல அமைந்துடும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பேசும் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்தோட அதிபதி சூரியன். அவர் 3ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமரும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த 3ஆம் வீடு ஏப்ரல் 14க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு வீடாக நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அமையும். எல்லா இடத்துலையும் ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க. தகவல் தொடர்பு, மெசேஜ் மூலிமா, மெயில் மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும். உடன்பிறப்புகள் வகையிலையும் ஒரு சில ஆதரவுகள், அவங்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். நல்ல ஒரு மேன்மையை அவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதி. யோகக்காரகன் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று பலமாக ஏப்ரல் 19க்கு அப்புறம் அமரும் போது நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். புதுசாக வீடு, வண்டி வாகனம், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, தாயாரோட ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த சுபகாரியம் கூடி வரும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் குரு. அவர் 5ஆம் இடத்துல அமரும் போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர், குழந்தைகள் மூலிமா ஒரு சில இன்னல்களையும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழலையும் இருந்தவங்களுக்கு குழந்தைகள் மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன். இதனால் அவர்களும் குழந்தைகள் வேலைக்கு போகலையா, இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போவாங்க. அவங்க மூலிமா ஒரு சில வருமானங்கள், அவங்க மூலிமா ஒரு சில மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு நடக்கும். அதனால் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ஜீவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிநாதன் சனியுடன் இணையும் போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2ஆம் வீட்டில் செஞ்சிருக்கிறதுனால அலுவலகத்தில் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய அணுகுமுறையே இந்த காலகட்டத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் விட்டு வெளியில் போன ஒரு சில உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் கோபம் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் 11லேருந்து பார்த்திங்கன்னா புதன் நீச்சம் பெற்று அமரும் போது நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்திரை மாதத்துலேருந்தே நல்ல ஒரு வளர்ச்சியை நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏப்ரல் 14 அன்று 3ஆம் வீட்டுக்கு சூரியன் உச்சமடைந்து சஞ்சரிக்கும் போது அலுவலக சூழல்கள் முற்றிலும் மாறும். ஏன்னா அதனால் வரையிலும் ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கிடைக்கும். தைரியமாக ஒவ்வொரு முடிவும் எடுப்பீங்க. இந்த தைரியமான முடிவுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5ல் குரு இருக்கும்போது அவருடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும்போது உங்களுடைய சிந்தனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக 2ஆம் பாதி நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு மகத்தான வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் அதிபதி சூரியன் 3ஆம் வீட்டில் அமரும் போது விரயஸ்தானம் ஏப்ரல் 14க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று அவர் அமரும் போது வியாபாரத்தை விரிவுபடுத்துனீங்க அல்லது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நாளாக தடைபட்டுக்கிட்டே இருக்குது, இதில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கல, இதில் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பெலாம் கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலிமா உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வியாபாரத்தையோ உங்களுடைய மார்க்கெட்டிங்லேயோ வெளியில் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக டிஜிட்டல் மீடியா சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஏஜென்ட் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை இந்த ஏப்ரல் மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 7ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டாளர்களால் அப்பப்போ சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. யாரையுமே கொஞ்சம் குருட்டுத்தனமாக நம்பாமல் எல்லா முடிவுகளையும் ரொம்ப தெளிவாக எடுத்து அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த கும்பராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.
ஏப்ரல் 19க்கு பிறகு யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் வந்து ஆட்சியில் அமரும் போது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க, ஆட்டோமொபைல் சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய லாபமும் நிறைய நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த ஏப்ரல் மாதத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளால் ஒரு சில செலவுகள் மட்டும் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். தனம் மற்றும் லாபத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு வலுவாக வந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல குரு வந்து அமரும்போது பழைய ஒரு பொருள் வாங்கி போட்டிருந்தீங்க இல்லையா, அதன் மூலிமா இந்த காலகட்டத்தில் லாபம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் நிலம் வாங்கி போட்டிருப்பீங்க, அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் கொள்முதலாக ஏதாவது பொருள் வாங்கி போட்டிருந்துருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள், லக்னாதிபதி ராகு வந்து இருக்கிறதுனால மனக்கவலை கொஞ்சம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. தினமுமே வந்து நம்மளுடைய கும்பராசி உணவு தானம் கொடுங்க. தானியங்கள் வாங்கி பறவைகளுக்கு தானமாக அல்லது உணவு தானம் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.